விசிக எம்எல்ஏ வன்னியரசு மற்றும் ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல் எம்எல்ஏக்கள். விசிக ஐயுஎம்எல் தொண்டர்கள் கொண்டாட்டம். அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கீடு. ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்துள்ளது தவேக அரசு. தவேக அமைச்சரவையில் இணைந்த ஐயுஎம்எல் எம்எல்ஏ. அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு. சென்னை காவல் ஆணையராக பதவியேற்றார் அமல்ராஜ். முன்னாள் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய காவல் ஆணையர் பதவியேற்பு. அமைச்சர்களாக பொறுப்பேற்ற வன்னியரசு, ஷாஜஹானுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து. தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு எனவும் பதிவு. தேவக்கோட்டையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது அளிக்கப்பட்ட பாலியல் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத 5 காவல் அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம். ஐஜி விஜயேந்திர பிதாரி அதிரடி உத்தரவு. நீட் வினாத்தாள் கசியவில்லை, சில வினாக்கள் மட்டுமே கசிந்தன. நாடாளுமன்ற நிலைக்குழுவினரிடம் NTA அதிகாரிகள் தகவல். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவதை தவேக அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம். இந்தியாவின் வெளிநாட்டு முதலீடுகள் ஏப்ரலில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களில் தகவல். இந்தியாவுக்கு தேவையான அளவு எரிசக்தியை சப்ளை செய்ய அமெரிக்கா தயார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவிப்பு. ஈரானுடனான சமீபத்திய பேச்சுவார்த்தையில் சில நல்ல அறிகுறிகள் தென்பட்டுள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கருத்து. ஹார்மோஸ் கட்டுப்பாட்டு பகுதியை விரிவுபடுத்துவதாக ஈரான் அறிவிப்பு. நீரிணையில் தனது இறையாண்மையை நிலைநாட்ட ஈரான் புதிய முயற்சி. குஜராத்துக்கு எதிரான கடைசி லீக் ஆட்டத்தில் 89 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வியை தழுவியது. தோல்வியின் மூலம் தொடரிலிருந்து வெளியேறியது சென்னை அணி. IPL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. 2 அணி வீரர்கள் தீவிர பயிற்சி.